16ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. இயேசு பரலோகத்திற்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீசர்களை அழைத்து கட்டளையாய் கொடுத்த ஒரு வசனம் இது. முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா அப்படியே விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. இது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு தான் அதுல முக்கியமா 2 காரியத்தை சொல்றாரு. விசுவாசிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சால்வேஷன், பாதுகாப்பு, விசுவாசியாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்கினை, தண்டனை அப்படிங்கிறார். இப்ப எதை போக்கஸ் பண்ணி சொல்றாருன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷம்னா என்ன? ஹலோ, சுவிசேஷம்னா என்ன? இன்னைக்கு சுவிசேஷம் அப்படிங்கிறத நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த பிரதர், இந்த சர்ச்சுக்கு வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? சாப்பாடு கிடைச்சிருச்சு. வீடு இல்லாம இருந்த பிரதர், இந்த சர்ச்சுக்கு வந்தேன், கர்த்தர் வீடு கொடுத்தாரு. இது எல்லாமே நற்செய்தி. நற்செய்திக்கும் சுவிசேஷத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியணும். சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹலோ, பிறந்த நாள் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பிறந்த நாள் யாருக்காவது வருது, என்ன சொல்லுவீங்க? ஹாப்பி பர்த்டே. ஆமென். அதுவே பவுல் எழுதும்போது என்னங்கிறாருன்னா, அது எபிரேய மொழிபெயர்ப்புல இப்படி வருது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள்ங்கிற அந்த வேட சந்தோஷமாயிருங்கள்னு மாத்திருக்காங்க. ரிஜாய் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சின்னு அர்த்தமாமா. சந்தோஷங்கிறதுக்கு தான் ஹாப்பி. எல்லாருக்கும் எப்ப சந்தோஷம் வரும்? சில பேருக்கு பிரியாணி கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணிடும்? சந்தோஷம் வரும். சிலர் எதை பிரியப்பட்டது கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் வரும். ஆனா மகிழ்ச்சிங்கிறது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலங்கூடாமல் போனாலும், மந்தையில ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்துல மாடுகள் இன்றி போனாலும், கர்த்தருக்குள் சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன். மகிழ்ச்சிங்கிறது உள்ள இருந்து வர்றது, சந்தோஷங்கிறது வெளியில இருந்து வரும். வந்தாலும் வரலைனாலும் உள்ள. ஆனா மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார், சந்தோஷத்தை உலகம் கொடுக்கிறார். யாராவது ஒரு காமெடி நடிகர் 2 ஜோக் அடிச்சாருன்னா என்ன பண்ணும்? சிரிப்பீங்களா, சிரிக்க மாட்டீங்களா? அன்னைக்கு பாக்குற ரோட்ல ஒரு ஐயா தன்னை பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், அப்படின்ட்டே இருக்கிறார். பக்கத்துல போய் பார்த்ததுதான் தெரியுது, ஓ ஏதோ ஒரு சின்ன பிள்ளை குட்டிக்காரனை மடிச்சிட்டு இருக்குது, ஒரு நாயோட விளையாண்டுட்டு இருக்கு. அவர் எதை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறாரு? மொபைல்ல போன் ஆஃப் ஆகி போச்சுன்னா அவருடைய சந்தோஷம் அதுதான் தெரிந்து கொள்ளணும். நற்செய்திங்கிறது ஒரு சந்தோஷம் மாதிரி. ஆனா சுவிசேஷங்கிறது என்னன்னா மகிழ்ச்சிங்கிறது, அது உள்ள இருந்து வரணும். சபை உங்களை என்ன பண்ணுது? மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. அப்ப இந்த சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி எங்க இருந்து வரணும்? உள்ள இருந்து வரணும் பாருங்க. அப்ப சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாடு ஒரு நாடோட போய் யுத்தம் பண்ணது, ஒரு ராணுவம் இன்னொரு ராணுவத்தோட யுத்தம் பண்ணி அந்த எதிர் நாட்டுக்கார அந்த ராஜாவை ராணுவத்தை அழிச்சதுக்கு அப்புறம் தேசத்துல சொல்லுவாங்க, பிரகடனப்படுத்துவாங்க, ராணுவ வெற்றியை பிரகடனப்படுத்துவாங்க. இதற்கு பெயர் தான் என்னது? காஸ்பல், சுவிசேஷம்னு அர்த்தம். ஹலோ, சுவிசேஷம்னா என்ன? வெற்றியை உலகத்துக்கு அறிவிக்கிறது. வெற்றி பெறுவோமோன்னு அறிவிக்கல, யுத்தம் வருதோன்னு அறிவிக்கல. வெற்றி எல்லாம், யுத்தம் எல்லாம் முடிஞ்சது, எதிரியெல்லாம் முடிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த நாட்டை நமக்குள்ள என்ன பண்ணிட்டோம்? கொண்டு வந்துட்டோம். அந்த தேசம் நமக்கு சொந்தமாயிருச்சு அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துறது தான் வெற்றியினுடைய அந்த அறிக்கை. பிரகடனம்ங்கிறது தான் சுவிசேஷம். அப்படி அது எபிரேய பதத்துல என்ன வேர்டு சொல்லப்படுது அப்படின்னா, சுவிசேஷத்திற்கு
பெசோரா அப்படின்னு அர்த்தமாமா. என்னடா பெசோரா? பெசோரானா ராணுவ வெற்றியை பிரகடனப்படுத்துவது அப்படிங்கிறார். அந்த சுவிசேஷத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்களே. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 20. நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஹலோ என்ன ஆசீர்வாதம்? சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையிலே பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, நான் உங்களிடத்தில் வரும்போது என்ன வரலான்னு நினைக்கிறேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால வரக்கூடிய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு. அப்ப சம்பூர்ணமான ஆசீர்வாதம், ஏதோ தொட்டுக்க தொடச்சுக்கன்னு ஆசீர்வாதம் இல்ல. அப்ப இந்த ஆசீர்வாதம்னா என்ன அல்லது சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறதுல எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 52ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்கன்னா, அங்க நேபுகாத்நேச்சார் எனப்பட்ட ராஜா வந்து எருசலேமை யுத்தம் பண்ணி எருசலேமில இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? உடைச்சு காலி பண்ணிட்டார். எருசலேம் முழுவதும் அழிக்கப்பட்டாயிற்று. எருசலேம் தேவாலயத்துல இருக்கிறதெல்லாம் உடைக்கப்பட்டாயிற்று. தேவாலயத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாம் எடுத்துட்டு எங்க போயிட்டாரு? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். இப்ப பாபிலோன்ல போய் சொல்றாரு, எருசலேம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு? ஹலோ, அழிஞ்சிருச்சு. எருசலேம்ல இருந்து சில பேரை தூக்கிட்டு எங்க வந்தாச்சு? பாபிலோனுக்கு வந்தாச்சு. இனி எருசலேம் எனப்பட்ட நாடு இருக்கவே இருக்காதுன்னு போய் பாபிலோன்ல போய் பிரகடனப்படுத்தினார். இந்த வேலையை கர்த்தரே செஞ்சாராமா. எருசலேமை யார் அழிச்சது? நேபுகாத்நேச்சார் அழிக்கல. யார் அழிச்சது? ஏங்க, எருசலேமை கர்த்தர் அழிப்பாரா அப்படின்னா, எருசலேம் கர்த்தருடைய தேசமாய் அல்லாம உலக தேசத்தை விட கேடுகட்ட தேசமா மாறிடுச்சு. இந்த நேபுகாத்நேச்சார் வருகிற அந்த காலகட்டத்துல ஒரே ஒரு இடத்துலதான் கோவில் இருக்கணும், ஒரே ஒரு இடத்துலதான் பலி செலுத்தப்படணும்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாமே. உபாகமம் 7ஆம் அதிகாரம். தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஜாதிகளை எல்லாம் துரத்திட்டு அவர்களை சங்காரம் பண்ணுங்கிறாரு. பண்ண வேண்டாம். இத கீழே நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துல போய் நீயும் உனக்கு கர்த்தர் கொடுத்த லேவியனும் விதவைகளை அனாதிகளை எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு உன் தேவனாய கர்த்தரை தொழுது கொண்டு சந்தோஷமா இருந்த. இத 12வது அதிகாரத்திலையும் நீங்க பார்க்கலாம், உபாகமம் 12லயும். அப்ப எருசலேம் எனப்பட்ட இடத்துலதான் வருடந்தோறும் என்ன பண்ணப்படணும்? பண்டிகை செலிப்ரேட் பண்ணணும். பஸ்கா எனப்பட்டதை செய்யணும். தாவீது நாட்கள் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. சாலமோன் தேவாலயம் கட்டினார் பாருங்க. இப்ப எல்லோரும் எங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க? எல்லாம் எங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க? எருசலேமுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. பஸ்காவை ஆலயத்துல வந்து பலி செலுத்தினாங்க. இந்த சாலமோன் மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்களாமா? 100 1000 மனைவி. எத்தனை மனைவி? கிட்டத்தட்ட 700 மனைவி, 300 வைப்பாட்டிகள். 1000 மனைவியில ஒரு மனைவி கூட எந்த மனைவி கிடையாது. இஸ்ரேல்ல இருந்து பெண் எடுக்கல. தேசத்துல இருக்கிற 1000 பெண்களை கட்டி கொண்டு வீட்டுல வச்சோன்னீங்க. ஒரு வயசான உடனே ஒவ்வொரு மனைவி எனக்கு ஒவ்வொரு என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? சாலமோனுடைய மனைவிகள் என்ன கேட்டாங்க தெரியுங்களா? என்ன கேட்டாங்க? கும்பிடுறதுக்கு கோயில் வேணும். என்ன வேணும்? எருசலேம் வந்து ஒரே ஒரு இடத்துல ஆராதனை பண்ணணும், ஒரே தேவனுக்கு ஆராதனை பண்ணணும்னு தேவனே கொடுத்திருந்த அந்த சட்டத்தை 1000 பெண்களை சாலமோன் கல்யாணம் பண்ணனால அவரை போல பெரிய பணக்காரர் யாருமே இல்ல, அவரை போல இந்த உலகத்துல ஞானவான் யாருமே இல்லைனால தலைவர் பார்த்தார், உனக்கு கோயில் வேணுமா? அந்த லேண்ட் எடுத்துக்கோ. நம்ம தேசத்துல முதலமைச்சர்கள் முன்னாட்கள்ல இன்னைக்கு இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் சில பேருக்கு இலவசமா கொடுத்ததாமா. அந்த லேண்ட் எல்லாம் எப்படி கொடுத்தாரு? இலவசமா கொடுத்தாரு. அப்பா நீ அந்த 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 ஏரியால நீ வாங்கிக்கோ அப்படின்னா அது காலேஜா மாறிடுச்சு.
அது மாதிரி சாலமோன் பார்த்தாரு 1000 மனைவிகளுக்கும் 1000 கோயில் கட்டினாராமா. இப்ப எருசலேம் தேவாலயம் எத்தனாவது ஒரு கோயில்? 1000த்துல ஒரு கோயில். யோசிச்சு பாருங்க, 1000 சர்ச்சு நடக்குது பிரதர். சாலமோன் எங்க இருப்பாரு? சர்ச்சுக்குள்ள வர மாட்டாரு. எங்க இருப்பாரு? ஏதோ ஒரு மனைவியோட எங்க ஒரு கோயிலுக்கு போயிருப்பாரு. சர்ச்சுங்கிறது யாருக்கு? அது அவங்க கஷ்டப்படுறவங்க, கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு. இதனால கர்த்தரே பார்த்தாரு, இந்த நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட பாபிலோனிய ராஜாவை கூட்டி கொண்டு வந்து டோட்டலா டொமாஸ் பண்ணார் பாருங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டார். எருசலேம் அழிக்கப்பட்ட போது தேவாலயம் மாத்திரம் இடிக்கப்படல, தேவையில்லாத எல்லா ஆலயத்தையும் கர்த்தர் இடிச்சார். ஆமென். இந்த மனுஷனை எத்தனை புஸ்தகத்துல எழுதுறாரு பாருங்களேன். நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 24:1. வந்தான் 10-11 படிச்சிடலாம். நேபுகாத் நேச்சார் இங்க வர்றாருங்களா? இதுல அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. 2 நாளாகமம் 36:6-7 வர்றாரு. எஸ்ரா புஸ்தகம் 5:12 வர்றாரு. நெகேமியா 7:6 வர்றாரு. எஸ்தரின் புஸ்தகம் 2:6 வர்றாரு. எரேமியா 22:25 வர்றாரு. எசேக்கியேல்ல வர்றாரு. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன். அவர் சொல்றாரு, இது வரைக்கும் நான் தான் பெரியாள்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் பெரியாள் இல்ல, என்ன பெரியாள் ஆக்கின ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு இஸ்ரவேலின் ராஜா சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபிரகாமின் சந்ததியில வராத ஒரு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரு இந்த தானியேலின் மூலமா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒரு வாழ்க்கையில நிறைவேற்றி. 7 வருஷம் நீ என்ன பண்ணுவ? மாட்டை போல புல்ல மேய்வை. ஏன்னா நான் செய்தது, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன்னு தான் மேல பெரிய பெரியதா சொன்னதுனால 7 வருஷம் நீ அரண்மனை இழக்கிறது மாத்திரமல்ல மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த காலம் நிறைவேறின பின்புதான் நேபுகாத் நேச்சார் எழுதுறாரு, இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை நானும் பார்த்திருக்கிறேன், இந்த எருசலேம்லயும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு என் கண்களை வானத்துக்கு நேரா ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. இந்த பிரச்சனை நமக்கு நிறைய நேரம் என்னத்தை உருவாக்கு தெரியுங்களா? கெட்டதை மாத்திரம் அழிக்காது, நல்லதையும் சேர்த்தே அழிக்கும். எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட போது ஆலயம் மாத்திரம் இடிக்கல, அங்க தேவையில்லாத கோவில்கள் எல்லாத்தையும் இடிச்சுட்டு கிட்டத்தட்ட 70 வருஷங்க அந்த பாபிலோன் தேசத்தின் ராஜா அந்த எருசலேமுக்குள்ள யாருமே வராதபடி பூரா மண்மேடா மாத்திட்டாரம்மா. இந்த மண்மேடா மாத்தப்பட்டு அந்த காரியத்தை தான் புலம்புள்ள எரேமியா எழுதுறார். சியோன் குமாரத்தி ஒரு அலங்கோலமா இருக்கிறாளே, சியோன் தேவாலயத்தினுடைய வீதிகள் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவோம், ஆனா அந்த பண்டிகை எல்லாம் இல்லாம வீதி எல்லாம் ஒரு அலங்கோலமா கிடக்குது. என்ன கர்த்தரே இதை செய்தார். யார் செஞ்சது? ஹலோ, ஏன் செய்தார் அப்படின்னா, முழுவதும் அழிச்சதுக்கு அப்புறம் அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க பாருங்க. ஒரு மனுஷன் கூட வேற கோயில் கட்டல, இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுவதற்கே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். வாழ்க்கையில சில காரியத்தை கர்த்தர் இடிக்க அனுமதிச்சு கொடுத்தாருன்னா, இப்படி நல்லதெல்லாம் போயிடுச்சு பிரதர், என்னுடைய நன்மையெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பிரதர், எல்லா பொக்கிஷம் புதையலெல்லாம் பாபிலோனுக்கு போயிடுச்சு பிரதர், நகையெல்லாம் அடையக்கடைக்கு போயிடுச்சு பிரதர் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்திருக்கிறீங்க. நான் ஒண்ணு மறந்துடாதீங்க, நகை மாத்திரம் கர்த்தர் உங்களிடத்துல இருந்து எடுக்கல, சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத உங்களுக்குள்ள இருந்தது, அதையும் சேர்த்து எடுத்தார். இது உணர்வடைகிற வரைக்கும் தற்காலிகமா அது அங்க இருக்கும் பாருங்க. கரெக்டா அந்த காலம் நிறைவேறின போது கர்த்தரே ஒரு ராஜாவை எழுப்பினார். வேத வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாமே. கர்த்தாவே நான் அபிஷேகம் பண்ண, நல்ல வசங்க. அபிஷேகம் பண்ணின
கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் வலது கையை பிடித்து இதை வச்சுக்கோங்க. இத கோரேசு ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி 4வது வசனத்தை படிங்க. கர்த்தர் சொல்றாரு, பொக்கிஷம் எங்க இருக்குது? கதவு போட்டு இரும்பு தாழ்பால் போட்டு பாபிலோன்ல இருட்டறையில கிடக்குது. எங்க இருக்க வேண்டிய நகை, காதுல மாட்ட வேண்டிய கம்மல் எங்க இருக்குது? சேட்டு கடையில பத்திரமா பாக்ஸ் போட்டு மூடப்பட்டிருக்குது. கையில போட வேண்டிய பிரைஸ்லெட் எங்க இருக்குது? பேங்க்ல, இந்தியன் பேங்க்ல பத்திரமா, அதுவும் லாக்கர் போட்டு சேஃப்டியா இருக்குது. புதையலும் பொக்கிஷம் எங்க இருக்குது பிரதர்? அது என்ன, அது அப்படியே இருட்டுக்குள்ள அமைதியா இருக்கு பிரதர். ஏன் இருட்டுக்குள்ள கொண்டு போனாருன்னா, உனக்குள்ள தேவனற்ற இருள் வந்துருச்சு, நீ தேவனுக்குள்ள வருவதற்காகவே இதெல்லாம் இருட்டுக்குள்ள உங்களை தள்ளி இருக்கிறார். ஆமென், ஆமெனவே காணாமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ உணர்வடைஞ்சிட்ட, கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்ட, இதெல்லாம் வெளியிலேயே வராத பிரதர் நீ நினைச்சிட்டு இருக்கிற, நான் கதவை உடைக்கிற ஆண்டவர் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அது எந்த கதவை உடைக்கிறாரு? இரும்பு கதவை உடைத்து வெண்கல தாழ்பால்களை, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களை ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருட்டில் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். என்னுடையது எல்லாம் கர்த்தர் மீட்கணுமா இருந்தா நான் கர்த்தருடையவனா மாறணும். ஆமென். அதுதான் சுவிசேஷம் பண்ணுது பாருங்க. பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. இந்த பெரிய யுத்தத்துல இஸ்ரவேலை யாருமே தோற்கடிக்க முடியாதுன்னு இருந்தத ஒரு துணியில கட்டி கொண்டு போயிட்டேன். கொண்டு போயிட்டு நீ பாபிலோனிய ராஜா 70 வருஷம் சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி தான் எங்க இருக்கணும், இங்க இருக்கணும். கழுத்துல மரநுகத்தை மாட்டிட்டு தான் இங்க சுத்தணும்னா அப்படித்தான் இருக்கணும்னு எல்லாம் 70 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல். இவங்க கஷ்டங்களுக்கு கர்த்தர் வந்த ஒரு காலத்தை குறிச்சாருங்க. ஆனா ஆசீர்வாதத்துக்கு அன்லிமிட்டெட். அல்லேலூயா. கஷ்டத்துக்கு தான் எத்தனை வருஷம்? 70 வருஷம். ஆனா ஆசீர்வாதத்துக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட். நீங்க எவ்வளவு காலம் ஆண்டவரோடு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அவ்வளவு காலம், உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஒரு சங்கீதம் ஒரு சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர். கஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த எருசலேம்ல செய்யக்கூடாத நிறைய காரியத்தை செஞ்சிட்டோம். ஆண்டவர் கூட ஒரு விஷயத்த சொல்லுவாரு, ஒரு மனிதனுக்கு தான் வீடு, மனைவி, பிள்ளைகள் எல்லாமே ஏலம் போற அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறான். கட்டுவதற்கு நிர்வாகம் இல்ல. அவனை கூப்பிடுறாரு, எப்பா கணக்கு பார்த்துட்டு, எப்பா நீ கொடுக்க வேண்டிய பணம் இவ்வளவு இருக்குது, ஏன் இப்படி விட்டுட்ட அப்படின்னா, நானும் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா கொடுக்கறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா நானும் தசமபாகம் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன், ஆனா கொடுக்கறதுக்கு கவரை தாங்க. ஆனா நாங்க போறப்ப கவர் எங்கேயோ மறைஞ்சிருக்குதுங்க, 2 பக்கம் கவர் இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி போங்க. அல்லேலூயா. அல்லேலூயாவே காணாமே. ஆமா, கொடுக்கறதுக்கு தான் மனசு இருக்குது, ஆனா கொடுக்கற கவரை காணா, கவருக்கு இருக்குது. அதே மாதிரிதான் அவனும் சொல்றான், கொடுக்கலான்னு நினைக்கிறோம், ஆனா என்ன இல்ல, நிர்வாகம் இல்லைங்கய்யா. பாக்குறாரு, இவ்வளவு ஏராளம் தாராளமா கடனை கொடுத்த மனுஷனுக்கு மனைவியை சிறைப்பிடித்து வச்சு, பிள்ளைய சிறைப்பிடித்து வச்சு, வீட்டை ஏலத்துக்கு விட்டு அவனை அள வச்சு சந்தோஷப்படுத்தணுமா? போப்பா அவனை மன்னிச்சு விட்டுட்டேன்னு அனுப்பிச்சிட்டார். என்ன பண்ணிட்டு? ஹலோ, மன்னிச்சுட்டாரு. ஏராளம் தாராளமான கடனை மன்னிச்சுட்டார். போற வழியில பார்த்தா இவ்வளவு பணம் வாங்கின அவனுக்கு, அவனிடத்துல சொற்ப பணம் ஒரு 5000 10,000 இவனை ஒருத்தன் வாங்கின வர்றான். அவனை பிடிச்சி இவன் கேட்கிறான், வாங்கின காசு எங்கப்பா? சொல்றான், எனக்கும் நிர்வாகம் இல்லை பிரதர். சரி போ, நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். தனக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது, தானே அந்த மன்னிப்பை கொடுக்கணும்னு தெரியாம, நீ கொடுக்கலன்னா நான் அவனை விடமாட்டேன்னு குரவலை பிடிச்சி இழுத்து கொண்டு எங்க கொண்டு விட்டாச்சு? தான் பண்ணையத்துல விட்டாரு. மாடை மேய், ஆடை மேய், வீட்டை கழுவு, கார கழுவு, அந்த வேலை செய், இந்த வேலை செய்யணும். இப்ப இவனுக்கு மன்னிக்கப்பட்டுருச்சுங்கிற பத்திரத்தை அந்த எஜமானன் கொண்டு வேலையார கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. வந்தா இங்க கார் கழுவிட்டு இருக்கிறார் பிரதர், நீ யாரா இப்படிதான் இங்க வந்த அப்படின்னு கேட்டா, நான் இவர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் வாங்கினேங்க, திருப்பி கொடுக்கலங்கிறனால என்ன பண்ணிட்டாரு, என்ன அடிமையா வச்சுட்டாரு. நான் பத்திரத்தை கொடுக்கறது போல திரும்ப போய் முதலாட்ட சொல்றாரு, ஐயோ எவனுக்கு போய் நீ மன்னிச்சிருக்கிற?
அவன் ஒரு 5000 ரூபாய் வாங்கினவனுக்கு மன்னிக்கவே இல்லையா? உடனே அந்த எஜமானன் கூப்பிடாரு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டாரு, இந்த கடன் தீர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணு, என் வீட்டுல கஷ்டப்படு, உபாதிக்கிறவளிடத்துல ஒப்பு கொடுத்தாரு. ஆமென். பாருங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எருசலேம் வந்து பாபிலோனுக்கு போறதுக்கு கர்த்தர் காரணமா இருந்தது போல, சில கஷ்டங்கள் வருவதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த நன்மைக்கு பதிலாக மற்றவங்களுக்கும் நம்ம நன்மை தான் செய்யணும். ஆமென். இதுதாங்க இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அன்பு உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படல, யார் உங்களிடத்துல அன்புக்கு ஏங்குறாங்களோ அவங்களுக்கு சேர்த்தே கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு யார் மேல என்ன பண்ணக்கூடாது, கசப்பு வேற்றுமை எதுவுமே வரக்கூடாது. என் கூட ஆண்டவர் பேசணும் அப்படின்னா நான் பேசுற அளவுக்கு தகுதி உள்ளவன் அல்ல, அவருடைய தகுதியில என்னை தகுதிப்படுத்தி பேசிட்டு இருக்கிறார். அவ்வளவு மோசமானவன் நானு. அப்பேற்பட்ட மனிதனிடத்துல அன்பு வரும்போது நான் ஏன் என் மனைவியை மன்னிச்சு நேசிக்க கூடாது? நான் ஏன் என் கணவனை மன்னிச்சு நேசிக்க கூடாது? நான் ஏன் என் உடன் பிறந்தவங்களை மன்னிச்சு நேசிக்க கூடாது? நான் ஏன் கூட வேலை பார்க்கிறவங்களை மன்னிச்சு நேசிக்க கூடாது? இதைத்தான் சொல்லுது சுவிசேஷம் உங்களுக்குள்ள வந்து என்னத்தை பண்ணுது அப்படின்னா, எப்பா நீ வேற ராஜ்யத்துக்குரிய ஆள். அல்லேலூயா. நீ ஒரு ஒரு காலத்துல வேற ராஜ்யத்துல அடிமைப்பட்டு இருந்த, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ராஜா வந்தாரு, யுத்தம் பண்ணி மீட்டு எடுத்து உன்னை வேற ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இதைத்தான் ஏன் சொல்றாரு, நீ முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும், கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டம் மாறணுங்கிறது முக்கியம் இல்லைங்க, முதல்ல இழந்து போன கர்த்தருடைய சாயல் எனக்குள்ள வரணும். நான் முதல்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏதோ என்னுடைய வாழ்க்கையில எதையோ பார்த்து எதையோ கேட்டு கசப்பு வேற்றுமை வைராக்கியம் இதே இருதயத்துல வந்து கர்த்தாவே நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும் நான் வந்துட்டு இருக்கிறேன். இல்ல ஆண்டவரே, உம்முடைய சாயல்ல நான் சபையில தரிக்க வந்திருக்கிறேன். ஒரு அப்பா முதல்ல வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பாடு கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? அவன் எதை கேட்டு வந்தான்? இந்த தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது, சோறு கிடைக்கிட்டு, ஏதாவது ஒரு சோறு கிடைக்கிட்டு தான் வந்தான். அப்பா முதல்ல சோறு கொடுக்கல, முதல்ல என்ன கொடுத்தாரு? மோதிரம் கொடுத்தார். அவருடைய மோதிரத்தை கொடுத்தார். ரெண்டாவது நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார். மூணாவது பாதரட்சியை கொடுத்துட்டு எல்லோரோட சந்தோஷப்பட்டுட்டு கடைசியில தான் பிரியாணி கிடைச்சது. முதல்ல என்ன வேணும்? பிரியாணி வேணுமா, கேரக்டர் மாறணுமா? ஹலோ, நமக்கு வந்து எல்லாமே வந்து பின்னாடி இருந்து தான் வரணும்னு நினைக்கிறோம். பின்னாடி இருந்து வரும், முன்னாடி இருந்து வரும். நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா ரெண்டும் வரும், பிளைட்ல போனீங்கன்னா இன்ஜின் எங்கதான் இருக்கும்? முன்னாடி தான் இருக்கும். நீங்க வானத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். முன்னாடி அவர் போவாரு, பின்னாடி நம்ம போகணும். பின்னாடி இருந்து போகணும், முன்னாடி இருந்து போனா ட்ரெயின்ல தான் போகணும். ட்ரெயினுக்கு சில நேரத்துல என்ன ஆயிரும், பெரிய மழை வந்துச்சு பிரதர், அதனால என்ன போயிடுச்சு, பாலை புடுங்கிட்டு போயிடுச்சு, அதனால ட்ரெயின் போகாதுன்னு நிறுத்திட்டு அங்கேயே நின்றுடும். சில நேரம் என்ன பண்ண, சிக்னல் கிடைக்காது. இன்னொரு ஏதோ குட்ஸ் வண்டி கிராஸ் ஆகுது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே இருங்க அப்படிம்பாங்க. ஆனா பிளைட்ல ஏறிடுங்க, ஏறி லாக் பண்ணி பெல்ட்டை போட்டீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு இறக்கணுமோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், கீழவே கர்த்தரை முன்னாடி வச்சு நடந்து பாருங்க. உங்களுக்கு அவருக்கு மன்னிச்ச மன்னிப்பு, நீங்க வேற ராஜ்யத்துக்குரியவங்க, அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் பாருங்க. அல்லேலூயா. அப்ப நேபுகாத் நேச்சார் யாரு கிடையாது, எருசலேமுக்கு எதிரி கிடையாது. நேபுகாத் நேச்சார் கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அதனாலதான் அவன் கடைசியில கர்த்தரால் உருவாக்கப்பட்டு எழுதுகிறான். இஸ்ரவேல்ல ஒரு ராஜா கூட இப்படி எழுதலைங்க. நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்தை நேச்சார் அவன் எழுதுறான். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேல. அந்த வசனத்தை வாசிருங்க, எரேமியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், எனக்கு புத்தி திரும்பி வந்தது. என்ன வருது? இந்த கஷ்டம் வந்து என்னது, புத்தியை கொடுத்துருச்சு, புத்தி திரும்பி வந்தது. அப்பொழுது கர்த்தரை எப்படி பாக்குறாரு? ஏதோ ஒரு வேடிக்கை குரல் இல்ல, தாவீதின் தேவன் அந்த தேவன் இல்ல, அவர் சொல்றாரு உன்னதமான தேவன். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர்? ஹை காட், ரொம்ப உயர்வானவர். அவருடைய நீதிக்கு நிகரான இந்த உலகத்துல எங்கேயுமே நீதி கிடையாது. அவர் விவரிக்கவே முடியாத காரியத்தை செய்கிறவர், விவரிக்கவே
அவருடைய ஒவ்வொரு நன்மைகளையும் விவரிக்க முடியாது. அப்படி நீங்க ஒருவேளை அவரை பத்தி விவரிக்கணுமா இருந்தா நீங்க போய் வீட்டுல போய் ஒருவேளை நல்ல மெடிக்கல் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா என்னுடைய நரம்பு எவ்வளவு தூரம் போகணும்னு கேளுங்க. உங்க நரம்பு உங்க பாடியில ஓடிட்டு இருக்கீங்கன்னா நரம்பு, இந்த நரம்பு எவ்வளவு தூரம் போகும்னா எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் போதாம். எனக்கு பாடிக்குள்ள சுத்தி எல்லா நரம்பையும் பர்ஃபெக்டா ஃபிட் பண்ணி ஒரு நரம்பு இன்னொரு நரம்புக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா வச்சிருக்கிறார். யாருக்காவது நரம்பு இழுத்துக்குச்சுன்னு வச்சுங்க எப்படி இருப்பாங்க? இங்க கழுத்து நரம்பு இழுத்துச்சுன்னா எப்படி போவாங்க? ரோபோ மாதிரியே போவாங்க. ஆனா அப்படி இல்லாம கரெக்டா ஃபிட் பண்ணி அதான் அதங்க ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு எனக்குள்ள செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஆமே, அத உன்னதமான தேவன்கிறாரு. உன்னதமான தேவன் கிளங்க கர்த்தரை புகழ பாட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இந்த மகிமை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம்னா இதுதான் காஸ்பல்ங்க. நான் சிறையிருப்புல இருந்தேன், நான் அடிமைத்தனத்துல இருந்தேன். என்னென்ன சிறையிருப்புல இருந்தேன் தெரியுங்களா? வேதவசனத்தை இன்னொரு சம்பவத்தை கூட வாசிச்சிடலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாமே. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தார். நல்லா இருங்க. மகா பராக்கிரமசாலி ஆகிய அவன், ஹலோ, அவனை எப்பேற்பட்ட ஹைலைட் பண்ணி எங்க விட்டு நிறுத்தி பாருங்க. இந்த மனுஷனை குறித்து தான் இயேசுவே சொல்றார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனம் நினைக்கிறேன். இந்த மனுஷனை குறித்து இயேசுவும் பேசுறார். இவன் யாராமாங்க? இவனுக்கு கொடுக்கப்பட்ட 5 அடையாளம் காமிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் யாரு? 5:1 வாசிங்க. அவன் தலைவன், லீடர். தலைவன்னா யாரு? கேப்டன். யார் கேப்டன்? ஒரு டீமுக்கு கேப்டன் மாதிரி இவருக்கு அவன் கொடுக்கப்பட்ட பொசிஷன் பாருங்க. அவர் கேப்டன். 2வது அவன் வழி நடத்துவன், ஹோஸ்ட். அவர் தான் லீட் பண்றவரு. அந்த 100க்கு அதிபதி தான் எல்லாரையும் லீட் பண்றவரு. 3வது காரியம் பெரிய மனுஷன் பாருங்க. பெரிய மனுஷன் யாரு? ஹெட்மாஸ்டர் மாதிரி கிரேட் மேன் அவன். 4வது காரியம் மதிப்பு மிக்க ஆசிரியர். அவனுக்கு அவ்வளவு பாப்புலரான ஒரு ஆசிரியர் பாருங்க. மாஸ்டர், இங்கிலீஷ்ல சொல்லுது மாஸ்டர்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட இந்த மனுஷன், பராக்கிரமசாலியா இருந்த இந்த மனுஷன் எதை உள்ள வச்சிருந்தார் தெரியுங்களா? அந்த குஷ்டரோகம் எப்படி வெளிப்பட்டுச்சு தெரியுங்களா? இதே 5வது அதிகாரத்தினுடைய 11, 12 வசனத்தை வாசிங்க. அதற்கு நாகமான் என்ன பண்ணாரு? ஹலோ, சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு? வீட்டுல இருந்தெல்லாம் ஒழுக்கமா வந்துட்டாரு, நாட்டுல இருந்தெல்லாம் இங்க வந்துட்டாரு. இவர் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, நீ யோர்தான்ல போய் 7 தடவை மூழ்கி எந்திரிச்சிரு, நீ சரி உனக்கு சுகமாயிரணும். உன்னைய இது சாதாரண விஷயம். இம்மீடியட்டா கோபம் வந்து அவர் என்ன நினைச்சாரம்மா? 12வது வசனத்தை வாசிங்க. அவன் வெளியே வந்து நின்று யாரு வர ஜெபம் பண்ணுமாமா? இந்த எலிசா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து உள்ள நாரிக்கிட்டு இருக்குது. எது? குஷ்டரோகத்துல சாலா அப்படியே வந்துகிட்டு இருக்குது. பாஸ்டர் வந்து என்ன பண்ணணும்? சோத்திரம் சூப்பர் டேஸ்ட் பிரதர், அப்படியே ஜெபம் பண்ணி, ஐயோ பிரதர் அப்படியே போயிடுவார். நம்மள சர்ச்சுக்கு வரும்போது அப்படி கடும் கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு, சேனையின் கர்த்தாவே அடியாளை ஆசீர்வதியும், அடியாள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, அடியாளை ஆசீர்வதி, கடனோடு இருக்கிற. உள்ள என்ன இருக்குது? குஷ்டரோகம். கடும் கோபத்துல உள்ள வந்து அப்படியே தொடவி, அப்படியே கண்ணீரை தொடச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்ட. வீட்டுல போன எவடியா என்னைய பத்தி பேசினவாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? அவர் தொடவி ஜெபம் பண்ணுவார்னு நினைச்சா, இல்ல என்ன ஊசி ஜெபம் பண்ணுவார்னு நினைச்சா, இங்க எண்ணெயும் கிடையாது, நெய்யும் கிடையாது. அண்ணா சர்ச்சு அங்க போனா என்ன பாட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீங்க போங்க, நாடார் கடையில இருந்தா பல விதமான எண்ணெய் பாட்டில் அடக்கி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் பாருங்க,
பேராசூட்ல இருந்து விவிடி கோல்டுல இருந்து எல்லா எண்ணெயும் வச்சிருப்பாங்க. ஒண்ணு பிடிச்சிட்டு போங்களே. இன்னைக்கு எண்ணெயில போய் உள்ள அப்படியே கொதிச்சுட்டு கிடக்குது, குழம்பு அப்படியே நாரிட்டு இருக்குது. இவர் சொல்றாருமா, நீங்க போய் மூழ்கிரு, நீ உன்னை அங்க போய் அடக்கமாயிரு, செத்துரு, உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. இயேசுவோடு கூட அடக்கமாயிட்டேன்னா அந்த ராஜ்யத்தின் பிள்ளையா மாறிடுவேன். அந்த ராஜ்யம் உன்னை சாவுக்குரியவராய் நாட்டத்துக்குரியவராய் மாற்றாம ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றி விடும். அல்லேலூயா. சொல்லி அனுப்புனா அப்ப சொல்றாரு, கூட இருக்கிற ஆள் கேட்டாரியா, அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன், உன்கிட்ட லட்சம் கேட்டு உனக்கு சுகத்தை கொடுக்குறேனாரா? போய் 7 தடவை முங்கி எந்திரினா சபையில எத்தனையோ பேர் தடவை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பார், ஞானஸ்தானம் எடு, ஞானஸ்தானம், அதெல்லாம் பாத்துக்கலாம் போ. இந்த சரீரத்துல ஐக்கியமாகணும், இந்த அப்பத்துல ஐக்கியமாகணும் அப்படின்னு கர்த்தர் எத்தனையோ தடவை சொன்னாலுமே எத்தனையோ பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்க மனசே வரமாட்டேங்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப சகோதரனே சகோதரியே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரத்துல நம்ம கட்டாயம் எடுத்துடணும் பாருங்க. ஆமென். கடந்த நாட்கள்ல போன 2 வருஷத்துல எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து எனக்கு ஒரு பாஸ்டர் போன் பண்ணுவார். அண்ணே வாங்கினேன், இங்க ஊழிய கூட்டங்கள்லாம் ஒழுங்குபடுத்துறேனே, என் மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்றேனே அப்படின்னு கூப்பிடுவார். நமக்கு இங்க ஒரு பயங்கர பிஸி ஷெட்யூல்ல இருந்தேன். அதனால நான் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். இந்த வருஷம் ஃப்ரீ ஆயிடுச்சு. கடைசி அந்த ஃபாஸ்டிங் இந்த டைம்ல போன் பண்ணா இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது நெக்ஸ்ட் இயர்ல ஏதோ ஒரு டேட் பிக்ஸ் பண்ணலாம் தானே அப்படின்னு. ஆனா என் மேல கேஸ் போட்டாங்க, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ராஜஸ்தான்ல வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி வில்லேஜ்ல இருக்கிற பாஸ்டர் எல்லாம் வீட்டை காலி பண்ணி போக சொல்லிட்டாங்களாம். அப்படி அந்த சொந்த லோக்கல்ல இருக்கிற இயேசுவை பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்களுக்கு யாரு பணம் அனுப்புறாங்களோ அவங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போய் செக் பண்ணி பணம் அனுப்புறவங்கள பிடிச்சிட்டு வந்து அவங்க மேல கேஸ் போட்டாங்களாம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் பண்றேன். பாருங்க காலம் எங்க போயிடுச்சுன்னு பாருங்க. ஒரு டைம்ல வாவான்னு கூப்பிட்ட போது போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நான் போகிறேன்னு நினைக்கிறேன், வர வேண்டானே. அது நீங்க எப்படி இருக்கிறீங்க? பாஸ்டரா வர்றீங்க, ஏதோ பேண்ட் சட்டை வந்தா கூட பிசினஸ்க்குன்னு சொல்ல, நீங்க வந்தாலே தெரிஞ்சு போயிடும், தயவு செய்து வராதன்ட்டாங்க. ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், நல்ல சபையை கொடுக்கிறார், நல்ல ஊழியக்காரர் கொடுக்கிறாரு. காலத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு நான் காற்று வரும்போதே தோற்றிருப்பேன். காற்று நின்று போச்சுன்னா இப்படி பிரதர், எங்கேயாவது தண்ணியில முக்கும் போது அவன் பார்த்து நீ ஏன் முங்குற, ஏன் முக்குறாங்கன்னு பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல சபைக்கு வர்ற பிள்ளையே, ஞானஸ்தானத்துக்குள்ள நீ கர்த்தரோடு ஐக்கியப்படாம இந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ள வராம இந்த நன்மைகளுக்கு நீங்க நானும் என்ன பண்ண முடியாது, சுந்தரவாளைய நான் சொல்லுங்க. இயேசுவே சொல்றாரு, யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நல்லா கவனிங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. நான் கோபப்படாம இருக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனா கோபம் மண்டையை பிச்சுக்கிட்டு வருது. ஹலோ, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி எனக்குள்ள வருது. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணுமா தான் மறுபடி பிறக்கணும்னா முதல்ல சாகணும். இறந்தா தானங்க பிறக்க முடியும். ஆல்ரெடியே நான் என்ன ஒரு பழைய மனுஷனை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் உயிரோட இருக்கும்போது புது மனுஷன் வரமாட்டார். புதிதானவைகள் வருவதற்கு பழையவைகள் என்ன பண்ணி போடுங்க, கழித்து போடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே சொல்லப்படுது. அவர் பாஸ்டர், அவருக்கு தெரியல. நிக்கதேமு பாஸ்டர் அவரு கேட்கிறாரு, எனக்கு இப்போ ஒரு 45 வயசு ஆயிடுச்சு, எங்க அம்மாவும் கொஞ்சம் பாட்டி ஆயிட்டாங்க, எப்படி எங்க அம்மாவோட கற்பத்துக்குள்ள உள்ள போயிட்டு எப்படி வெளியே வர்றது? அதான் சொல்றாரு, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில பிறப்பது ஆவியாகும். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனால நீங்க பிறந்தீங்கன்னா தேவாவி உங்களுக்குள்ள வரும்போது, அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். அப்ப நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அதாவது ராஜ்யம்னா வேறங்க, கிங்டம் ஆஃப் அப்படி கார்டு இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்திய கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு, இந்தியாவுடைய அரசாட்சின்னு ஒண்ணு இருக்குது, இந்திய அரசாட்சியில சட்ட திட்டங்கள்னு இருக்குது. அதே போல தேவனுடைய ராஜ்யம்னா தேவன் தான் ராஜா, அந்த ராஜாவுக்கு கீழே நான் என்ன பண்றேன்,
அவளுடைய கட்டமைப்புல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு தான் இதைத்தான் எலிசா கைட் பண்ணாரு. ஆனா அவருக்கு கோபம் வந்து போக மாட்டேன்னாரு. ஆனா ஒரு சின்ன பையன் கூட இருக்கிற ஆள் சொன்னாரு, ஐயா அவர் முங்கி எந்திரிக்க காசா பணமா ஒன் டைம் என்ன பண்ணுவோம், எத்தனை தடவை முங்குவோம், 7 தடவை முங்குவோம். அதான் ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டல் சரண்டர். 7ங்கிறதுக்கு மேல அதுக்கு மேல என்ன இல்லை. அதான் ரோமர் 15:29 சொன்னோம், சம்பூர்ணமான டெடிகேஷன். தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் முழுக போகும்போது முதலாவது தலைவனாய் இருந்த அந்த பையன், அந்த ஆளு லிட்டில் சைல்டா மாறிட்டார் பாருங்க. ஹலோ, அந்த மனுஷனுடைய சரீரம் தலைவனா வந்தான். தலைவனுக்குள்ள இருந்த தலைவர்களுக்கு எல்லாம் கேரக்டர் இருக்கு தெரியுங்களா? தலைவர்லாம் எப்படி இருப்பாங்க? தலைவர் பார்த்திருக்கீங்களா? நம்ம வார்டு மெம்பர்கள் இங்க போவாங்க. நம்ம ஊர் தலைவர்ல இருக்கிற பிரசிடண்ட், அவர் எது எப்படி இருப்பாரு? யார் சொல்லையும் கேட்க மாட்டார். ஆனா அவர் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். தலைவர் கேரக்டர் அதுதான். உள்ள வரும்போது தலைவனா வந்தான். இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை என்னவா மாத்திட்டாரு? சிறு குழந்தையை போல மாறிட்டார். சபைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் சிறு குழந்தையை போல மாறினு பாருங்க. அதுக்காக நீங்க நான் பேம்பஸ் வாங்கிட்டு வாங்க பாஸ்டர்னால சொல்லக்கூடாது. சிறு குழந்தைனா இதுதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் 3 மணி நேரம் ஆராதனையா. ஆண்டவர் அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், அப்படியே உட்கார்ந்து இருப்பேன், அவர் சொல்றபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. நீங்க பாட்டு பாடணும் பிரதர், இந்த வாரம் அதெல்லாம் பாட முடியாது, எனக்கு ராகமே வராது. உங்களை யாரு சினிமா சிடியில பாட சொன்னாங்களா? அதெல்லாம் பாடுறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்க எதுல பாடுங்க? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்க. பாட பாட ஒரு நாள் வரும் நீங்களே டிவிடி எல்லாம் போட மாதிரி சூழ்நிலை வந்துரும் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பாடல் போடுறவங்க எல்லாம் பெரிய பாடகர்கள பிறந்திருந்தாங்களா? கிடையவே கிடையாது. தத்தக்கா புத்துக்கான்னு பாடின நான்லாம் வசனத்தை பாட்டு பாடுறது வசனமா பாடினேன் பாருங்க. ஆனா இந்த தடவை இந்திக்காரரை கூப்பிட்டு என்னை பாட்டு பாடுங்க ரெக்கார்டிங்ல போட்டு பாட வச்சு நான் ஒரு இந்தி பாட்டு பாடி அது பெரிய பிரபலமாயி போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுக்கிறாருன்னா சந்தோஷமா செய்யணும். இல்ல நான் தலைவன் நான் செய்ய மாட்டேன்னா நீ இன்னும் என்ன பண்ணல? சிறு பிள்ளைய போல மாறல. தலைவனா இருந்தவனை என்னவா மாத்திட்டாரு? சிறு பிள்ளையவா வழி நடத்தப்படணும்னு வந்திருக்கான். அவனுக்கு வழி நடத்திருக்க அவன் வந்து நடத்துறவன். ஆனா இன்னைக்கு என்னவா மாறிட்டான்? டோட்டல் கிளீனிங். ஒண்ணுமே தெரியாதவனு மாறிட்டான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியப்படுதுன்ட்டு வந்து எலிசாட்ட சொல்றான். அடுத்து கீழே பாருங்க, பெரிய மனுஷனாய் இருந்தவன் பாருங்க ஒரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாமே. 14வது வசனத்தை வாசிங்க. 5:14 வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கீழ் வசனத்தையும். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் திரும்பி வந்து சர்ச்சுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டான். ஆமே. இன்னைக்கு அம்மா நீ வீட்டுல இருமா, ஓட்டு சீட் எழுத வருவாங்கம்மா, நான் மாத்திரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. நிறைய பேர் அப்படி கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துட்டான். ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி யுத்தத்துல லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தான். இப்ப எல்லாத்தையும் எங்க கூட்டிட்டு வராங்க? நீங்க இந்த வாரம் சில பேர் வாலிபர்கள் கல்லூரிக்கு போறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. ஸ்கூல் கல்லூரிக்கு போறவங்க எல்லாம் கை இது என்னது காக்கா குருவி வேலை. கல்லூரி போற கையை மாத்திரம் உயர்த்துங்க. எந்திரிக்க வேண்டாம், கையை உயர்த்துங்க. நல்லா உயர்த்துங்க. லேடிஸ் சாய்ஸ் இது. நல்லா கண்ணை மூடிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கண்ணை மூடி, என்னை பார்க்க வேண்டாம், கண்ணை மூடி கடவுளை பாருங்க. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே நாகம்மாள் சொல்லவே மாட்டேறீங்க. நான் தான் என்ன கல்லூரி ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்குது. கையை உயர்த்து கண்ண மூடி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நாகமான் தன் கூட்டத்தோடு ஒரு நாள் யுத்தத்துக்கு போனான். இன்றைக்கு அதே நாகமான் கூட்டத்தோடு எலிசா பாஸ்டர் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதுபோல என் ஃப்ரெண்ட இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் கூட்டிட்டு வருவேன். எனக்கு கிருபை தாரும். ஆமே. சில பேர் மனசாட்சியோட தான் சொல்றீங்களா? பார்க்கலாம். இடையில நான் கேட்கிறேன், இந்த வருஷம் கடைசிக்குள்ள உங்க ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். வேலை செய்யறவங்களும் அதே மாதிரிதான். எங்க இருந்தோ வந்து இங்க வேலைக்கு வந்தவங்களும் கூட்டிட்டு வரணும். ஆமே.
நீங்க உண்மையா உங்களுக்கு சுகம் உண்மையா கிடைச்சிருக்குமானா, நீங்க வேற ராஜ்யத்துக்குரியவங்களா இருந்தா எப்படி முன்னாடி நல்லா தம் அடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல போய் உட்காருவேன். நான் மாத்திரம் உட்கார மாட்டேன், ஒரு கூட்டத்தையே கூட்டி உட்கார்ந்து வட்ட வட்டமா பகவிட்டு காமிப்போம். என்னுடைய சட்டையில ஓட்டை இல்லாத சட்டையே கிடையாது. ஆனா அந்த ராஜ்யத்துல இருந்து இப்ப திருப்பி விட்டதுக்கு அப்புறம் சும்மா நம்ம வண்டியில போனபோது கார்ல அவர் இறுதிராஜன் கூட தெரியும், டோல்கேட்ல போய் நின்னுட்டா கூட ஒரு புக் எடுத்து கொடுத்துட்டு ஏசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், அவன் படிக்கிறான் படிக்கல, நான் வேற ராஜ்யத்துக்கு ஒண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நம் இருதயத்துல வருங்க, நான் தான் நாகம்மான், நான் தான் முங்கிய தெரிவிக்கிறேன், நான் தான் சுகமா இருக்கிறேன். அவங்க எல்லாம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரதர். இவங்கெல்லாம் என் படையில இருக்கிறவங்க எல்லாம் கத்தறியாத குடும்பத்தை சேர்ந்தவர். நீ சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, நீ கூப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உன் பின்னாடி வருவாங்க. ஒரு காலத்துல தப்பு செய்யறதுக்கு நீ கூப்பிட்ட போது வந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு நல்லது செய்ய கூப்பிடும் போது ஏன் கூப்பிட மாட்டேற? கூப்பிடு. ஒரு வாழ்க்கை வாழ போற, எப்ப சாக போறோம் நமக்கு தெரியாது, எப்ப ஆண்டவர் வரப்போறான்னு தெரியாது. அதுக்குள்ளேயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம், ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேரையாவது ஆண்டவர்கிட்ட நான் நடத்திட்டு போயிட்டப்பா, உமக்கு சோதரம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. சும்மா நம்ம மாத்திரம் பைபிளை பிடிச்சிட்டு அல்லேலூயா நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு வரக்கூடாது. ஆமென். உங்க காலேஜ் உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களோட படிக்கிற பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். ஆமென். ஆமா, அதுதான் ஆசீர்வாதம். நீ படிச்சதுக்கு அதுதான் ஒரு உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்ம ஆதாயம் பண்றவன் ஞானவான். உனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த கல்லூரியில உனக்கு இடம் கிடைச்சது, நீ படிக்கிறது, நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு உனக்காக சிலுவையில உயிரை கொடுத்த இயேசுவுக்கு ஒரு ஆத்மாவை நீ சபைக்கு கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. அதனால அக்காமா இருந்தான், அடுத்த வருஷம் நம்ம ஒரு தீவிரமான வேலையை செய்யணும். அல்லேலூயா. சாத்தான் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு தெரிஞ்சு யாரை விழுகலாமோ என்று சுத்தி திரிகிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா நமக்கு கர்த்தர் நித்திய காலத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவையாவது சம்பாதிக்கணும். அல்லேலூயா. இப்ப வந்துட்டான் பாருங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கீழ்வசனம் சொல்லுது, வாசிக்கலாமே. அப்பொழுது அவன் கூட்டத்தோடெல்லாம் வந்து எந்த சர்ச்சுக்கு போனான் பிரது? எந்த பாஸ்டர் அவனுக்கு கைட் பண்ணாரு? அவன் பிரசங்கம் பண்றான். யார்கிட்ட? இங்க எலிசாட்ட வந்து சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியில வேறொரு தேவனும் இல்லை. தேவனை அறிகிற மனுஷனா மாறிட்டாங்க. இதுதான் பெரிய ஆசீர்வாதமே. தேவன் இன்னார் என்று இஸ்ரவேல்ல இருக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று அறிவிச்சு அதுக்கப்புறம் காணிக்கை எல்லாம் கொடுக்குறான். எலிசா சொல்றாரு, வேண்டாப்பா காணிக்கை எல்லாம் வேண்டாப்பா, உன் காணிக்கையை வச்சா நான் வாழ்க்கை நடத்துறேன், நீ ஒரு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் முக்கியம் போது இந்த நாகம்மான் சொல்றான், ஐயா இங்க மாத்திரம் நான் தேவனை ஃபாலோ பண்ண மாட்டேன், எங்க ஊருக்கு போய் ஊர்லயும் தேவனை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு இங்க இருந்து நான் என்ன எடுத்துட்டு போறேன்? நீ நடந்து திரிந்த பாதங்கள் பட்ட மண் எடுத்துட்டு போய் ஒரு பலிபீடம் கட்ட போறேன், இந்த மண் எடுத்துட்டு போட்டுமான்னு கேக்குறேன். சில பேர் சொன்னா, நான் நடந்து போன மண் எடுத்துட்டாங்க, அதனால எனக்கு போய் என்ன பண்ண போறாங்க? செய்வனை செய்ய போறாங்க. நான் சீவனை முடி கீழே விழுந்துச்சு, முடி எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்க? அடப்பாவமே, உன் முடி எடுத்துட்டு போனவனுக்கு முடிவு வந்துடும். அவன் என்ன வேணும்? அல்லேலூயா. உன் பாதத்துல இருக்கிற மண் எடுத்துட்டு போனவன் அவன் போய் கர்த்தரை கூட தொழுது கொள்வான். அதுதான் தேவன் உனக்கு எனக்கு ஏற்படுத்தி வைத்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். அவர் சொல்றாரு, நல்லா எடுத்துட்டு போ, நான் வேணா ஒரு லாரி கூட அனுப்பிச்சு விடுறேன் போ அப்படின்னு எடுத்துட்டு போயாச்சு. இப்ப போற வழியில வேதம் சொல்லுதுங்க, ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பாஸ்டர் எங்க ஓனரு, கர்த்தரை அறியாத ஓனரு, ஆயுத பூஜை வைப்பாரு, நான் போலாமா? ஹலோ, அவங்க பொரியெல்லாம் கொடுப்பாங்க பாஸ்டர், லட்டு எல்லாம் கொடுப்பாங்க பாஸ்டர், நான் கர்த்தரை அறியாத முதலாளிக்கு கீழே வேலை செய்யறேன், என்ன பாஸ்டர் பண்றது? சொல்றாரு, உன் முதலாளி இன்னைக்கு வரைக்கும் குஷ்டரோகியை தான் பார்த்திருக்கிறான், இப்ப தேவனுடைய மனுஷனை பார்ப்பான், போ, வேலையெல்லாம் விட்டுறாத, அதே வேலைக்கு போ, அதே வேலையை செய்யு, ஆனா தேவனுடைய மனுஷனா வேலை செய். உன் முதலாளி ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கொண்டா 15 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு வா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ பாரு, அந்த முதலாளியே இஸ்ரவேலின் தேவனிடத்துல கூட்டிட்டு வந்துருவேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொன்னா, அங்க போட்டா மாட்டி இருக்கு பிரதர், ஆவி அங்க ஆடுது பிரதர். எதுல போட்டா மாட்டி இருக்குதுல ஆவி ஆடுதாமா? பஸ், கவர்மெண்ட் பஸ்ல தான் போட்டிருக்குது, ஏன் ஏறுறீங்க? இறங்கிருங்க, அங்க ஆவி ஆடுது இல்ல. போட்டால இல்லைங்க, ராஜ்யம் உள்ள வந்துருச்சு. நான் தேவனுடைய மனுஷனா மாறிட்டேன், தேவனுடைய மனுஷியா மாறிட்டேன்.
இந்த இடத்துக்கு வந்தபடினால ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இந்த உலகத்துல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு யுத்தம் பண்ணார். எதோடனே இயேசு யுத்தம் பண்ணார் தெரியுங்களா? ஒரு 5 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது, என் மேல இருந்த பாவ சாபங்கள் மேலாம் ஒரு யுத்தம் பண்ணார். அடிச்சு அதை காலி பண்ணி, பாவ சாபத்துக்கெல்லாம் அட்ரஸ் இல்லாம பண்ணி, சிலுவையில வேதம் சொல்லுது கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி விட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை சொல்றாரு. 2வது, மாம்சத்துக்காக அலைந்து திரிந்துட்டு இருந்தோம். இந்த மாம்ச ஆசை இச்சைகளை நிறைவேற்றுதலா இருந்தோம். இயேசு தன்னுடைய மாம்சத்தை நமக்கு கொடுத்து, இந்த மாம்சத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து, உலகம் நமக்கு யுத்தம் பண்ணிட்டு இருந்துச்சு பாருங்க. உலகத்தோடு யுத்தம் பண்ணி, அடுத்து பிசாசு ஒரு பக்கம் யுத்தம் பண்ணிட்டு இருந்தா, அவனோட யுத்தம் பண்ணி கடைசி சத்துரு யார் தெரியுங்களா? ஃபைனல் சத்துரு யாரு? எங்க வீட்டு மூனையில அந்த பாட்டி அம்மா தான் நின்றாதீங்க. கடைசி சத்துரு யாருன்னா மரணம் தான். அந்த கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் ஒரு மரணத்துக்குள்ள என்றியாக்கி தோக்கடிச்சு இன்னைக்கு வெற்றி பெற்று அவர் ராஜாதி ராஜாவா வீட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய அவருதான் தம்முடைய ஆவியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்து, நீ இந்த ராஜ்யத்தின் பிள்ளையா மாறிட்ட. இந்த ராஜ்யத்தின் பிள்ளையா மாறுவதற்கு அவர் என்ன பண்ண? ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம ஜெபிக்கலாம். கொலைசேருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசிக்கலாமே. கொலைசேருக்கு எழுதின நிருபம் கொலைசேர் 2, 13, 14. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெட்டி சிறந்தார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியவான்களா பாக்கியவதிகளா உங்களுக்கும் என்னைய மாற்றி இருக்க அவர் இப்படிப்பட்ட ஒரு பாடுபட்டிருக்கிறார். நீங்களும் நானும் தேவராஜ்யத்துக்குரியவர்கள். அல்லேலூயா! எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கலையோ மனதார இந்த வருடத்திலேயே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்துருங்க. அடுத்த வருடம் முதல் மாதத்துல எடுக்கிற கம்யூனியன்ல யாருமே இங்கிருந்து கம்யூனியன் எடுக்காம போகக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! நம்ம பிள்ளைகள் எடுக்காம இருந்தா கூட சொல்லிருங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வயசுங்கிறது கிட்டத்தட்ட உலகம் தான் சொல்லும். ஓட்டு போடுறதுக்கு 18 வயசுங்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 13ல இருந்து 15 வயசுக்குள்ள இருந்தாலே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு, நல்லது எது கெட்டது எதுங்கிற ஒரு அறிவு வந்துடும். 10th படிக்கும் போதே நீங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது. அல்லேலூயா! ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா வாழ நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாகமான் போய் எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பார், மனமகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பார், தேவனோடு கூட வாழ்ந்திருப்பார். அப்படி ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் தருவார். இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நான் தேவராஜ்யத்துக்குரியவன், தேவையில்லாத எருசலேமில் இருக்கிறதெல்லாம் உடைச்சி ஆண்டவரே பாபிலோனுக்கு கொண்டு போய் பாபிலோன்ல இருக்கிற நேபுகாத்நேச்சாரை கர்த்தரே தேவன் சொல்ல வச்சு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எருசலேமுக்கு அந்த மகிமையை திரும்பி வர பண்ணினீரே, அதுபோல ஆண்டவரே இந்த நாள்ல எங்களை முழுவதும் உடைச்சிருங்க ஆண்டவரே. நாங்கள் முழுவதும் தேவையில்லாத உலக வழிபாடுகள், உலக முறைமைகள், ஆண்டவரே எங்கள் மாம்சத்தின் எண்ணங்கள் சிந்தைகளில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிலிருந்து ஆலயத்துல வந்து எங்களை ஆண்டவரே முழுவதும் எங்களை தருகிறோம். முழுவதும் உடைச்சி எங்களை கிறிஸ்துவின் சாயலாம் மாற்றுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நீங்க விரும்புகிறபடியே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கல, எல்லாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். இதுதான் சொல்றாரு, கர்த்தருடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்காதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எருசலேம் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம். அதே போல உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவருக்காக தெரிந்து கொண்டார், அவருடைய சாயலை வெளிப்படுத்தும்படியா தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அதனால நம்ம விரும்புறபடி ஆண்டவர் செய்யணும்னு கேட்காம, இந்த நாகம்மான் குஷ்டரோகத்தோடு வரும்போது அப்படி விருப்பத்தோட வந்தான். அவர் வந்து தடவணும், தொடணும், ஜெபம் பண்ணி எனக்கு குஷ்டரோகம் போகணும். கடுங்கோபம் எப்படி போகும்? வியாதி போயிடும். கடுங்கோபத்தை மாட்டணும் இருந்தா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அடக்கம் பண்ணப்படணும், கிறிஸ்துவின் சாயலை தரிக்கணும், இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்துல பிரவேசிக்கணும். கதாவே மே சோதரிக்கிறோம் அம்மா. வெற்றி கோடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ, வெற்றி கோடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சத்தம் வந்தாலோ ஆவிதாவே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சத்தம் வந்தாலோ